ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Nathikavin ரெசிபீஸ். இன்றைக்கி நாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஜூஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வெளியே எங்கேயாச்சும் போனோன்னா இந்த வெயிலுக்கு ஜூஸ் கடையை பார்த்து நம்ம ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அதுலேயும் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ், அதாவது எல்லா பழமும் சேர்த்து போட்டு ஒரு ஜூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அந்த ஜூஸ் குடிக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் தாங்க வீட்டிலையே நாம் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கும் எல்லா ஃப்ரூட்டுமே சேர்ந்த மாதிரி இருக்கும். இந்த பழம் பிடிக்காது, அந்த பழம் பிடிக்காது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. நமக்கு எல்லா பழமும் சேர்ந்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியானது கூட, பெரியவங்களும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம என்னெல்லாம் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. ஆரஞ்சு பழம் எடுத்துருக்கிறேன் நான், சாத்துக்குடியில் ஆரஞ்சு பழம். வாட்டர்மெலன், நீங்கள் சாத்துக்குடி இருந்தால் சாத்துக்குடியும் சேர்த்துக்கோங்க. வாட்டர்மெலன் எடுத்துக்கோங்க. மாம்பழம் எடுத்துருக்கிறேன், இந்த சீசனில் கிடைக்கும் இல்லைங்களா? அப்புறம் மாதுளம்பழம், ஆப்பிள், இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முதல்ல நம்ம ஆரஞ்சு பழத்தை ஜூஸ் எடுத்துக்கலாம். நிறைய ஆரஞ்சு பழம் இருந்ததுன்னா நீங்கள் அது நிறைய சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இந்த பழம் அவ்வளவு, இந்த பழம் இவ்வளவு அப்படிலாம் கிடையவே கிடையாது. உங்கள்கிட்ட எந்த பழம் அதிகமாக இருக்குது, எப்படி இருக்கோ, என்னென்ன பழம் இருக்கோ, கிரேப்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் வேறு என்னென்ன பழம் வச்சுருக்கீங்களோ எல்லாமே சேர்த்துக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. மாம்பழம் இந்த சீசனுக்கு கிடைக்கும், அதுவும் சேர்த்துக்கோங்க. தர்பூசணியும் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப கலர் கொடுக்கும், அதுக்காக அது. உங்களால் என்ன பழம் முடியுமோ அதை சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழம் கூட இதில் கூட சேர்த்து நம்ம கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. குழந்தைங்களுக்கு தெரியவே தெரியாது அதில் பேரிச்சம்பழம் இருக்குதுன்னு, குடிச்சிக்குவாங்க. இப்போ நம்ம முதல்ல வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுருந்தோம். அதுக்கப்புறமா மாம்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள் பழம் எல்லாத்தையும் போட்டு இப்போ மசிச்சிட்ருக்கோம். நீங்கள் மிக்சியில் கூட அடிக்கலாம். ஆனால் மிக்சியில் அடித்தா எல்லாம் மொத்தமாக அடித்து ஜூஸ் மாதிரி ஆயிரும். அந்த மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸில் அங்கங்கே நம்மளுக்கு ஃப்ரூட் கிடைக்கும் இல்லைங்களா? அது மாதிரி கிடைக்காது. உங்களுக்கு இல்லை நான் மிக்சியில் அடிக்க போகிறேன்னா ஃபுல்லாக அடிச்சுக்கலாம். ஆனால் நமக்கு அந்த கடையில் குடிக்கிற அந்த டேஸ்ட்டு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம மசிச்சு விட்டால் தான் அந்த டேஸ்ட் வரும். இப்போ தர்பூசணி பழமும் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். பைனாப்பிள் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட என்ன பழம் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் கரண்டிட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் பாத்திரம், டம்ளர்கிட்ட கூட நீங்கள் என்ன இருக்கோ அதை வச்சு மசிச்சிக்கலாம். இப்போ நான் நன்னாரி சிரப் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேன் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், சீனி சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ, நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது சேர்த்துக்கலாம் இனிப்புக்காக. பொதுவாக நம்ம சுகர் இல்லை தேன் கலந்திங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நன்னாரி சிரப் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. நம்ம இப்போ நல்லா மசிச்சுட்டு பாதியை எடுத்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். மீதி பாதி இந்த மாதிரியே இருக்கட்டும். நமக்கு ஃப்ரூட் அப்போ தான் ஒன்று ஒன்றும் அங்கே கிடைக்கும். இப்போ மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு பாருங்கள். மிக்சியில் அரைக்கும் போது ரொம்ப ஃபைனாக அரைஞ்சிருது. இப்போ நம்ம கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்து கூட மிக்சியில் அடிச்சுக்கலாம். நான் தனியாக சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஃப்ரூட் தனியாக மசிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா? அதையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நமக்கு ஒரிஜினலாக கடையில் கிடைக்கிற அளவுக்கு இருக்குங்க. கடையில் கலர் எதுவும் சேர்ப்பாங்க. நம்ம வீட்டிலே செய்கிறதுனால நம்ம கலர் எதுவுமே சேர்க்குறது கிடையாதுங்க. எல்லாமே நேச்சுரல் ஃப்ரூட்ஸ் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள், நீங்களும் குடிச்சு பாருங்கள். இந்த வெயிலுக்கு எல்லா ஃப்ரூட்டும் கிடைக்கும். இந்த டைமில் நீங்கள் குடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதை பார்த்து செஞ்சு பார்ப்பாங்க.